இந்த சேனலுக்கு உங்களது பங்களிப்பை செலுத்த விரும்பினால் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களது சிறு உதவி எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருக்கும். நன்றி. விஜய்க்கு 624 கோடி ரூபாய் சொத்து இருக்குது. அப்பாவுக்கு, அம்மாவுக்கு, மனைவிக்கு மட்டும் இல்லை, மகனுக்கு மட்டும் இல்லை, மகளுக்கும் 4.5 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்துருக்காரு. மனைவி பேரில் கிட்டத்தட்ட 75 லட்சம் ரூபாய் டெபாசிட்டில் இருக்குது. ஆனால் பொருளாதார ரீதியாக விஜய் என்னை முடக்கினார் அப்படின்னு சங்கீதா அவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது. விஜய்க்கு 5 கார் இருக்குது. விஜய் என்ன படிச்சிருக்காரு, ஏன் டிகிரி கம்ப்ளீட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம டீகோடிட்டு 360 டிகிரியில் தான் நம்ம அலச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தாவேகா தலைவர் விஜய் சென்னை பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடுவதற்கு போது அந்த வேட்புமனு தாக்கல் செய்யும் பொழுது தன்னுடைய சொத்து விவரங்களையும் தாக்கல் பண்ணியிருந்தார். கிட்டத்தட்ட அந்த சொத்து விவரம் மட்டும் கிட்டத்தட்ட 27 பக்கங்கள். அந்த 27 பக்கங்களில் முக்கியமான விஷயங்களை மட்டும்தான் இப்போ நம்ம அலசி ஆராய போகிறோம். விஜயோட அந்த முதல் 2வது பக்க தொடர்ச்சியில் வந்து ஜோசப் விஜய் என்கிற நான் தமிழக வெற்றி கழகம் என்னும் பெயருடைய அரசியல் கட்சியில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளேன். இப்படி தான் பாயிண்ட் தொடங்குது. அந்த வேட்பு மனுவில் அந்த சொத்து விவர பட்டியல் அப்படி தான் தொடங்குது. இதில் வந்து அவருடைய அட்ரஸ், வீடு, ஃபோன் நம்பர், மெயில் ஐடி, அவருடைய சோசியல் மீடியாவோட அக்கௌண்ட் எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருக்காரு. கொடுத்துட்டு விஜயோடைய சொத்து மதிப்பு, அதாவது 2020-21 இப்போ 2025 வரைக்கும் நடப்பாண்டு வருமான வரி 2024-25 வரைக்கும் போன இயர் வரைக்கும் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. அதில் அவர் எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, போன வருஷம் 2024-25 அந்த வருஷத்தில் மட்டும் 184 கோடி ரூபாய் வருமானம் வந்திருக்கு அப்படின்னு கணக்கு காட்டியிருக்காரு. 2023-2024 அந்த வருஷத்தில் 105 கோடி ரூபாய் வருமானம் நான் ஈட்டியிருக்கேன் அப்படின்னு கணக்கு காட்டியிருக்காரு. 2022 2023 வரைக்கும் 198 கோடி ரூபாய் நான் வருமானம் ஈட்டியிருக்கேன்னு கணக்கு காட்டியிருக்காரு. லாக்டவுன் முடிஞ்சு கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகுதுல, நார்மலைஸ் ஆகுதுல, அந்த டைம் 2021-2022 237 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டியிருக்கதா விஜய் சொல்லியிருக்காரு. லாக்டவுன் டைமில் 2020-2021 அந்த லாக்டவுன் டயத்தில் 8 கோடி ரூபாய் விஜய் வருமானம் ஈட்டியிருக்கிறதா வருமானம் அந்த விவரத்தில் விஜய் குறிப்பிட்டிருக்காரு. சங்கீதா விஜயோட மனைவி சங்கீதா, விஜய்க்கு மனைவியாக இருந்தால் சங்கீதா அவங்களுடைய சொத்து மதிப்பில் எந்த இதுவுமே இல்லை. ஆனால் 2020-2021 மட்டும் 6.25 லட்சம் ரூபாய் 6,13,520 ரூபாய் பணம் இருக்குது அப்படின்னு 2020-2021 அந்த இதில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அவருடைய ஜெய்சன் சஞ்சய் அவங்க பேர்லையாக இருக்கட்டும், திவ்யா சாசா அவங்களுடைய மகள் அவங்க பேர்லையாக இருக்கட்டும், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு கணக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க. நீதிமன்றத்தில் விஜய்க்கு ஏதாவது வழக்கு பதிவு ஆகியிருக்கா, கேஸ் ஏதாவது நிலுவையில் இருக்கா அப்படிங்கிற கேள்விகள் 2-3 பக்கங்கள் கேட்கப்பட்டிருக்கு. அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எதுலையுமே இல்லை, விஜய் மீது எந்த ஒரு வழக்கும் இல்லை, எந்த வழக்கும் நிலுவையிலும் இல்லை அப்படிங்கிற டீட்டெயிலெலாம் கொடுத்துருக்காங்க. விஜய் பேரில், விஜயோட மனைவி பேரில் அல்லது விஜய் நடத்தக்கூடிய அந்த அமைப்பு, அந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு சொல்லுவாங்களே, அந்த பேர்லலாம் இருக்கக்கூடிய தொகை, வைப்பு தொகை எவ்வளவு அப்படிங்கிற டீட்டெயிலையும் விஜய் குறிப்பிட்டிருக்காரு. அந்த வகையில் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கில் வந்து 213 கோடி ரூபாய் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆக்சிஸ் பேங்கில் 57,000 கோடி ரூபாய் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் HDFC பேங்கில் வந்து 77 லட்சம் ரூபாய் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் பேங்கில் வந்து கிட்டத்தட்ட 16 லட்சம் ரூபாயும், ICICI பேங்கில் வந்து கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாயும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறுபடியும் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கில் 25 லட்சம் ரூபாய். இது வந்து ஐ திங்க் சங்கீதாவுடைய அக்கௌண்ட்டு. இது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கில் வந்து 25 கோடி, ஆக்சிஸ் பேங்கில் 40 கோடி, HDFCயில் 20 கோடி, அப்புறம் ஸ்டேட் பேங்கில் வந்து 15 கோடி அப்படின்னு இருக்குது. இது எல்லாமே அவங்க விஜய், சங்கீதா, அந்த அமைப்பு, இந்த அவங்க வச்சு நடத்தக்கூடிய அந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட், இதெல்லாமே சேர்ந்த வங்கி கணக்கு. இதெல்லாமே நான் வாசிக்கக்கூடிய எல்லாமே இந்த மாதிரி இன்னும் சில விவரங்களில் சொத்து மதிப்பெல்லாம் இருக்குது. இந்த இடத்துல என்னென்னா, யாருக்கெல்லாம் விஜய் கடன் கொடுத்துருக்காரு அப்படின்னுங்கிற தகவல் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. விஜய்க்கு எவ்வளோ பேங்க் வைப்பு தொகை இருக்குதுன்னு பார்த்தோம்ல, விஜய் யாருக்கு எவ்வளோ தூரம் கடன் கொடுத்துருக்காருங்கிற விவரமும் வெளியாக இருக்குது. சுனில் ராஜ் அப்படிங்கிறவருக்கு 1.5 கோடி ரூபாய் கொடுத்துருக்காரு. ஆனந்த், புஷி ஆனந்த் நம்ம சொல்லக்கூடிய ஆனந்துக்கு வந்து 3 கோடி ரூபாய் கடன் கொடுத்துருக்காரு. வி ரவிச்சந்திரன் அவங்களுக்கு வந்து 5 கோடி ரூபாய் கடன் கொடுத்துருக்காரு.
ஏஎல்பி ஆண்டனியஸ் பிரீட்டோ மாஸ்டர் படத்தோட ப்ரொடியூசராக அறிமுகமான பிரீட்டோ அவங்களுக்கு வந்து 20 கோடி ரூபாய் கடன் கொடுத்துருக்கதாகவும் கோகிலாம்பாள் கல்வி அறக்கட்டளைக்கு 20 கோடி ரூபாய் அதில் கடன் கொடுத்துருக்கதாகவும் கிரீன் லைஃப் இன்ஃபோடெக் அப்படிங்கிற இதுக்கு வந்து 2.5 கோடி ரூபாய் கடன் கொடுத்துருக்காங்க. ஜெயநகர் ப்ராப்பர்ட்டி பிரைவேட் லிமிடெடுக்கு வந்து 94 கோடி ரூபாய் கடன் கொடுத்துருக்காங்க. விஜய் கொடுத்த கடனில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அப்பா அம்மா மனைவி மகளுக்கெல்லாம் எவ்வளோ தூரம் கடன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அந்த விஷயங்களை நம்ம பின்னாடி பார்க்கலாம். கடன் தொகையை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். தந்தை எஸ்ஏசி சந்திரசேகருக்கு வந்து 3.2 கோடி ரூபாய் கொடுத்துருக்காரு. 3 கோடி ரூபாய் கடன். அம்மாவுக்கு தாய் சோபா அவர்களுக்கு வந்து 87 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்துருக்காரு. மனைவி சங்கீதாவுக்கு வந்து 12.60 கோடி ரூபாய் 12.5 கோடி ரூபாய் கடன் கொடுத்துருக்காரு. மகன் சஞ்சய்க்கு வந்து 8.77 லட்சம் ரூபாய், அதாவது 8.5 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காரு. மகள் திவ்யா சாஷாவுக்கு வந்து 4.5 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்துருக்காரு. தாவைக்க பூச்சலர் ஆனந்துக்கும் 3 கோடி ரூபான்னு பார்த்தோம். ஓகே, மற்றவங்க மாஸ்டர் படத்தோட ப்ரொடியூசர் புஷி ஆனந்துக்கெல்லாம் ஓகே, உங்களாம் வெளிநபர்கள். அப்பா அம்மாவுக்கு கொடுத்த கடன் கூட ஓகே, லாஜிக்கலி ஓகே, ஏதோ ஒரு கணக்கு காட்டுறாங்க. மனைவிக்கும் மகனுக்கும் செலவுக்கு கொடுத்ததை ஏன் விஜய் கடனில் கணக்கு காட்டுறாருங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அது டிபேட்டுக்குரிய ஒரு விஷயம். ஓகே, அதை பற்றி நம்ம அப்புறம் கூட டிபேட் தனியாக பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்து விஜய்க்கு வந்து எத்தனை கார் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 5 காரு விஜய் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. அதில் வந்து அந்த சர்ச்சைக்குரிய ஒரு கார் ஒரு பிரச்சனை அனுப்பிச்சில, அந்த கார் எல்லாமே சேர்த்து பிஎம்டபிள்யூவில் 2 கார் வச்சுருக்காரு. அப்புறம் டொயோட்டா, அப்புறம் மாருதி ஸ்விஃப்ட் இது வரைக்குமே வச்சுருக்காரு. ஐ திங்க் மாருதி ஸ்விஃப்ட் வந்து 5.5 லட்சம் ரூபா தான். ஒருவேளை அது மகனுக்கு கூட மேபி வாங்கி கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. இருசக்கர வாகனமும் ஒரு 2 வீலர் வச்சுருக்காரு. அதையும் கணக்கில் காட்டியிருக்காங்க. ஓகே, முக்கியமான விஷயம் இந்த இடத்துல விஜய் எவ்வளவு தங்க நகை வச்சுருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. விஜயோட ஃபஸ்ட்டு வெள்ளி பொருட்கள் வந்து வெள்ளி பொருளாக மட்டும் 15 லட்சம் ரூபாய்க்கு வச்சுருக்காரு. வெள்ளி வந்து 2 கிலோ வெள்ளி வந்து 2 கிலோ, அதோட மதிப்பு 25,000 தான். ஆனால் விஜய்கிட்ட இருக்கக்கூடிய தங்கத்தோட மதிப்பு இருக்கு இல்லையா, 883 கிராம். இன்னைக்கு சந்தையோட மதிப்பு 1,20 லட்சம் ரூபாய். அந்த அவ்வளோ தூரம் அவர் வச்சுருக்காரு, தங்கம் வச்சுருக்காரு. தங்கம் 2 இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காரு விஜய். ஒரு இடத்துல 883 கிராம் இருக்குது அப்படின்னு, அதோட வேல்யூ வந்து 1,20 லட்சம் ரூபாய். இன்னொரு இடத்துல வந்து 3,132 கிராம் தங்கம் இருக்குது, அதோட வேல்யூ வந்து 4 கோடி ரூபாய் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விஜய்கிட்ட இருக்கக்கூடிய வைரத்தோட கணக்கு என்ன தெரியுமா? 134.91 கேரட் கிராம் வந்து வைரமாக விஜய் வச்சுருக்காரு. அதோட மதிப்பு 1 கோடி ரூபாய். விஜயோட சொத்து மதிப்பு வந்து அசையும் சொத்து 404 கோடி, அசையா சொத்து வந்து 220 கோடி. இது எங்கெங்கே அந்த சொத்து ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதே நம்ம ஒரு தடவை பார்த்துடலாம். கொடைக்கானலில் இருக்கக்கூடிய வில்பட்டி கிராமத்தில் 2 எஸ்டேட்டு விஜய்க்கு இருக்குது. விஜய் தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அந்த இதில் 2 எஸ்டேட்டுமே 1/2 ஏக்கர் தான், 1/2 ஏக்கர் அப்படி இருக்குது. அப்புறம் பூர்வீக சொத்து இல்லை அப்படின்னு ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காரு. சொந்தமாக சொத்து வாங்கப்பட்ட டேட் போட்டு 1997 அப்படின்னு 2 சொத்து வாங்கியிருக்காரு. அப்போ 15,000 தான் வாங்கியிருக்காரு சொத்து. ஆனால் இன்றைக்கி அதோட வேல்யூ கிரவுண்ட் வேல்யூ வந்து 10 கோடி ரூபா அப்படின்னு 15,000க்கு 1997 வாங்கின சொத்து மதிப்பு இன்றைக்கி வந்து சென்னையில் வந்து ஒரு சொத்தோட மதிப்பு 10 கோடி, இன்னொரு சொத்தோட மதிப்பு 10 கோடி, கிட்டத்தட்ட 20 கோடிக்கு காட்டியிருக்காங்க. வேளாண்மை அல்லாத பிற நிலங்கள் அப்படின்னு ஒரு கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அதில் எந்தெந்த சென்னையில் எந்தெந்த ஏரியாவிலலாம் விஜய் சொத்து வாங்கி போட்டிருக்காரு அப்படின்னா, போரூரில், அப்புறம் சாலிகிராமத்தில், அப்புறம் நீலாங்கரையில் அப்படின்னு போட்டு அதோட டீட்டெயில்ஸ் எவ்வளோ பரப்பளவு, எத்தனை சதுர அடி அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே பூர்வீக சொத்தா இந்த இடத்துல வாங்கினதெல்லாம் அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் இல்லை அப்படின்றாங்க. சரி, இதெல்லாம் எப்போ வாங்கினது இந்த நீலாங்கரை, சாலிகிராமம், போரூர் அப்படின்னா 2010 ஒன்றும், 1999 ஒரு சொத்தையும் 2013 ஒரு சொத்து வாங்கியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அதோட சொத்து மதிப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க 9 கோடி. அதோட சொத்து மதிப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க 9 கோடி ஒன்று, இன்னொன்று வந்து கிட்டத்தட்ட 2 கோடி, இன்னொன்று வந்து 28 லட்சம் ரூபாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதன் தொடர்ச்சியாக வணிக கட்டிடங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு சென்னை பாடி கிராமம் அப்படின்னு போட்டு அங்கே ஒன்று இருக்குது, டி நகரில் ஒன்று இருக்குது, சோழிங்கநல்லூரில் ஒன்று இருக்குது, கொப்பூரில் ஒன்று இருக்குது. அதோட மதிப்பு, அதோட சதுரடி, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அதன் தொடர்ச்சியாக குடியிருப்பு கட்டிடங்கள் விஜய்க்கு சொந்தமானது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலில் வந்து நீலாங்கரையில் ஒரு குடியிருப்பு வளாகம் இருக்குது, சாலிகிராமத்தில் ஒன்று இருக்குது,
சாலிகிராமத்தில் அகைன் இன்னொன்று, மொத்தம் சாலிகிராமத்தில் 2 இருக்குது, நீலாங்கரையில் 1, மயிலாப்பூரில் 1 இருக்குது, பள்ளிப்பட்டு கிராமத்தில் 1 இருக்குது, சோழிங்கநல்லூரில் 1 இருக்குது, சோழிங்கநல்லூர்லேயே இன்னொன்று இருக்குது, மொத்தம் சோழிங்கநல்லூர் 2 இருக்குது, அப்புறம் படூர் கிராமத்தில் 1 இருக்குது. அதோட சொத்து மதிப்பு, அதோட வேல்யூ, அந்த டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பூர்வீக சொத்து அப்படிங்கிற மொத்தம் 10 இடத்துல இது மாதிரி கட்டடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் பூர்வீக சொத்து அப்படிங்கிற இடத்துல 2 இடத்துல எஸ், அதாவது அப்பாவுக்கு உரியதா தாத்தாக்கு உரியதா அப்படிங்கிற விஷயங்கள் அது அந்த தகவல் முழுசாக இல்லை. ஆனால் பூர்வீக சொத்துங்கிற இடத்துல 2 இடத்துல எஸ் ஆமாம் அப்படின்னு இருக்குது. மற்ற 8 இடத்துல வந்து இல்லை நான் சொந்தமாக வாங்கினது அப்படிங்கிற மாதிரி விஜய் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதோட சொத்து அந்த விஜய் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் 1998 அதாவது அந்த குடியிருப்பு 1998 ஒன்று வாங்கியிருக்காரு, 2021 ஒன்று வாங்கியிருக்காரு, 2007 ஒன்று வாங்கியிருக்காரு, 2000 ஒன்று வாங்கியிருக்காரு, 2015 ஒன்று, 2009 ஒன்று, 2016 ஒன்று, 2009 இன்னொரு சொத்து. ஸோ இப்படி தான் விஜய் 10 குடியிருப்பு வளாகங்கள் வாங்கியிருக்காரு. விஜய் அப்போ வாங்கின மதிப்பு, இப்போ இருக்கக்கூடிய சந்தை மதிப்பு, இதெல்லாமே இருக்குது. இதெல்லாம் நம்ம அவ்வளோ டீட்டெயிலாக சொல்ல வேண்டாம். வருமான வரியில் நிலுவை ஏதாவது இருக்கா அப்படிங்கிற இடத்துல அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை, குற்றங்கள் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. கிட்டத்தட்ட 27 பக்கத்தில் இருக்கக்கூடிய சுருக்கத்தை பார்த்தோம். அது இப்போ நம்ம பார்த்ததுல இன்னும் கொஞ்சம் ரத்தன சுருக்கமாக பார்க்கணும் அப்படின்னா, விஜய்க்கு வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அசையும் சொத்து 404 கோடி ரூபாய், மனைவியோட பேரில் சங்கீதா அவங்களுடைய பேரில் 15 கோடி ரூபாய் இருக்குது. சுயமாக வாங்கின அசையா சொத்தோட மதிப்பு விஜய் பேரில் இருக்கிறது 92 கோடி ரூபாய், மனைவி சங்கீதா அவங்களுடைய பேரில் 17 கோடி ரூபாய்க்கு இருக்குது. அசையா சொத்தை கொள்முதல் செய்த பின்னர் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு டீட்டெயில் போட்டு அதுலேயும் 92 கோடி ரூபாய்க்கு இருக்குது. சங்கீதா பேரில் எதுவுமே இல்லை அப்படின்னு இருக்குது. அப்புறம் சொத்தோட தோராயமான நடப்பு சந்தையோட மதிப்பு அப்படின்னு போட்டு 220 கோடி ரூபாய் அப்படின்னு போட்டிருக்காங்க. சங்கீதா அவங்க பேரில் 25 கோடி ரூபாய் அப்படின்னு போட்டிருக்காங்க. சுயமாக விஜய் வாங்கின சொத்தோட மதிப்பு 198 கோடி ரூபாய் அப்படின்னு இருக்காங்க. சங்கீதா பேரில் 25 கோடி ரூபாய்க்கு இருக்குது. பூர்வீக சொத்து அப்படின்னு போட்டு 21 கோடி ரூபாய்க்கு காட்டியிருக்காங்க கணக்கு. அரசுக்கு செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. வங்கி நிதி நிறுவனங்கள் மற்றும் ஏனவற்றிலிருந்து பெறப்பட்ட கடன்கள், விஜய் யார்கிட்டையாவது கடன் வாங்கியிருக்காரா, யாருக்காவது கடன் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் விஜய் யார்கிட்டையுமே கடன் வாங்கலை, யாருக்கும் கடன் கொடுக்க தேவையில்லை, விஜய்க்கு தான் மற்றவங்க கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயமும் இதில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. இந்த இடத்துல என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜயோட மனைவி சங்கீதா வந்து பொருளாதார ரீதியாக விஜய் என்னை முடக்கினாரு அப்படின்னு விஜய் மீது சங்கீதா அவங்க வந்து டைவர்ஸ் கேஸில் சில விஷயங்களை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. செலவுக்கு கூட பணம் கொடுக்கல அப்படின்னு. ஆனால் இந்த விஜயோட சொத்து மதிப்பு அந்த பட்டியலில் வந்து விஜய் வந்து சங்கீதாவுக்கு 75 கோடி ரூபாய் பேங்க் பேலன்ஸ் அந்த டைமில் 2020 அந்த டைமில் போட்டதா இப்போ கணக்கு காட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 391 சவரன் மனைவி கிட்ட இருக்குது, மனைவி வசம் இருக்குது அப்படிங்கிறதையும் விஜய் கணக்கில் காட்டியிருக்காரு. அப்போ சங்கீதா விஜய் மீது கொடுத்த அந்த டைவர்ஸ் கேஸில் மென்ஷன் பண்ண அந்த குற்றச்சாட்டுகள்லாம் பொய்யா, எதுவுமே சங்கீதா சொன்ன குற்றச்சாட்டு எதுவுமே உண்மை இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. இதுவும் டிபேட்டுக்குள்ளான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, 2020 2025 வரைக்கும் விஜய் எவ்வளோ தூரம் சம்பாதிச்சிருக்காரு. இந்த லாக்டவுன் வந்துச்சுல, நம்ம எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இந்த லாக்டவுன்லேருந்து இந்த 2025 வரைக்கும் விஜய் எவ்வளோ பணம் சம்பாதிச்சிருப்பார் அப்படின்னா 734 ப்ளஸ் கோடி, 734 ப்ளஸ் அப்படின்னா 734 735 கோடிக்கு விஜய் சம்பாதிச்சிருக்காரு இந்த 5 வருஷத்தில் அப்படிங்கிறதையும் விஜய் வருமான வரி இதில் வந்து தாக்கல் பண்ணியிருக்காரு. இதை தான் நான் உங்களுக்கு முன்னாடி நான் வச்சுருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.